अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। அதிகார விதி நிரூபணம் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ ஸ்திரியாம் அதிகாரஹ சுவாதந்திரியேன அஸ்தினவா அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்க போறோம். நன்வேவம் ஸ்திரியாக अधिकारः न स्यात् कुतः तस्याः अध्ययन प्रतिषेधेन तद्विधि सिद्ध ज्ञानाभावात्. இதுவரையில சொல்லும் பொழுது அதிகாரி விசேஷணமாக அந்தந்த கர்மோத்பத்தி வாக்கியத்துல கேட்கப்படவில்லை என்றாலும் சாமர்த்தியம் அத்தியன விதி சித்தா வித்யா அதுக்கப்புறம் அக்னி ஆதான சித்தா அக்னி இவைகள் பொதுவான தர்மங்கள் இந்த மூன்றும் இருக்கணும். அப்படி இருக்கவனுக்குத்தான் மேற்கொண்ட அதிகாரம்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்கும் இந்த அத்தியன விதி சித்தமான வித்யா இல்லை, அதே மாதிரி தனியாக அக்னியும் இல்லை, அப்போ அதிகாரம் இல்லை கர்மாக்கள்ல அப்படின்னு ஒரு கேள்வி. நன்வேவம் ஸ்திரியாக அதிகாரோ ந ஸ்யாத் தஸ்யாஹ அத்தியன பிரதிஷேதேன தத்விதி சித்த ஞான அபாவாத். அத்தியனம் பிரதிஷேதம் பண்ணிருக்கப்பட்டிருப்பதுனாலே அத்தியன சித்தமான வித்யா இல்லை. நாஸ்தியேவா இது வாச்சம். ஆமா இல்லதான், இது இல்லாமல் இருக்கட்டும் சரிதானே அப்படின்னு கேட்டா இல்லை, அப்படி கிடையாது. அவளுக்கும் அதிகாரம் உண்டு. எப்படி? அத்தியன விதி சித்தா வித்யா இல்லை, ஆனாலும் அதிகாரம் உண்டு அப்படின்னு ரெண்டு விரோதமா இருக்கே. இதுக்கு முன்னாடி நீங்க தானே சொல்லி கொடுத்தேன், அத்தியன சித்தமான வித்யா இருந்தால், சாமர்த்தியம் இருந்தால், அக்னி இருந்தால் தான் மேற்கொண்டு அவனுக்கு மற்ற கர்மாக்கள்ல அதிகாரம். விசேஷமான சில இடங்கள் பார்த்தோம் ரதகாராதிகளுக்கு, அது வேறு. பொதுவான விஷயத்த இப்படித்தானே சொல்லி கொடுத்தேன். இப்போ அத்தியன விதி சித்தமான வித்யா இல்லைன்னாலும் ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு எப்படி சொல்றேன்? நச்ச நாஸ்தியேவா இது வாச்சியம் யஜேத ஸ்வர்ககாமஹ இத்யாதோ ஸ்வர்ககாம பதஸ்ய உத்தேஷ்ய சமர்ப்பகத்வேன பும்ஸ்த்வஸ்ய உத்தேஷ்ய விசேஷணத்வாத் கிரஹைகத்வவத் அவிவக்ஷிதத்வேன ஸ்திரியாஹ அதிகாரஸ்ய சாதிதத்வாத் இது சேத். ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல போறா. முதல்ல இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னு கேட்டா, ஸ்திரியாக அதிகாரோ நாஸ்தி அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, இதை நீங்க எதை வச்சு சொல்றேன்? இப்படி கேள்வி கேட்கறன்னு எதை அடிப்படையா வச்சுட்டு கேள்வி கேட்கறான் அப்படின்னு கேட்டா, ஸ்வர்க காமஹா அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா? அதிகாரிய சொல்லக்கூடியதான பதம். இந்த பதம் புல்லிங்க பதமா இருக்கு, ஸ்வர்க காமஹா அப்படின்னு. அப்போ இதுல இருந்து பும்ஸ்தும் தெரியறதுனால பும்சாமேவ அதிகாரஹா அப்படின்னு தெரிகிறது இல்லையா? இது புரியறதா எப்படி இதை சொல்றான்னு?
புரியுதுண்ணா. இப்படி இருக்கும் பொழுது ஸ்திரீனாம் அதிகாரோ நாஸ்தி, சரிதானே அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டா உத்தேச விசேஷனம் அவிவக்ஷிதம் அப்படின்னு ஒரு நியாயம். நம்ம ஏற்கனவே கிரகைகத்துவாதிகரணங்கிற ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டு இதை பார்த்தோம். உத்தேச விசேஷனம் அவிவக்ஷிதம், விதேய விசேஷனம் விவக்ஷிதமா இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். இது நினைவு இருக்கா? மீமாம்சா பரிபாஷை படிக்கிறச்ச இந்த விஷயத்தை பார்த்திருக்கோம். இப்போ அத போல இங்கேயும் ஸ்வர்க காமோ எதேதங்கிற பதம் உத்தேச சமர்ப்பகமான பதமா இருக்கு. அதுல இருக்கக்கூடியதான விசேஷனம் பும்ஸ்துவம் ந விவக்ஷிதம். அதனால என்ன ஆச்சு? பும்சாமேவ அதிகாரஹான்னு கிடையாது. நீ இந்த பதத்தை வச்சுண்டு இங்க பும்ஸ்துவம் இருக்கு இந்த சப்தத்துக்கு, புல்லிங்க சப்தா, அதனால பும்சாமேவ அதிகாரஹான்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய பும்ஸ்துவம் அவிவக்ஷிதம் உத்தேச விசேஷணத்துவாத் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற பாருங்க. எதே முதல்ல பும்ஸ்துவம் இங்க ஸ்ரூயமானமா இருக்குங்கிறதுனால பும்சாமேவ அதிகாரஹான்னு சொல்லிட்டு அது கிடையாதுன்னு கண்டிக்கிறா. பங்கிய பாருங்க. எதேத ஸ்வர்க காமஹா இத்யாதோ ஸ்வர்க காம பதஸ்ய உத்தேச சமர்ப்பகத்வேனா, ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற பதம் உத்தேச சமர்ப்பகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான புல்லிங்க சப்தத்தினால பும்சாமேவ அதிகாரஹான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா பும்ஸ்துவஸ்ய உத்தேச விசேஷணத்வாத் கிரகைகத்துவவத் கிரகம் சம்மார்ஷ்டி, கிரகேர் ஜுஹோதி கிரகம் சம்மார்ஷ்டிங்கிற இடத்துல கிரகம் அப்படிங்கிறது உத்தேச சமர்ப்பகமான பதம். தத்கத ஏகத்துவஸ்ய விவக்ஷா நாஸ்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத போல இங்கேயும் கிரகைகத்துவவத் அவிவக்ஷிதத்வேனா ஸ்திரியாக அதிகாரஸ்ய சாதிதத்வாத் இது சேத். இதுவரையில் என்ன சொல்லியிருக்கு? ஸ்திரியாக அதிகாரா அஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? அத்தியன விதி சித்தமான வித்யா இல்லை. அதுவும் நம்ம மனசை வச்சுக்கணும். இப்படின்னு கேட்டா சத்தியம், நீ சொல்றது சரிதான், அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகாரம் உண்டு. அதிகாரா சாதிதா நிரூபிதா, அதிகாரா அஸ்தி இது நிரூபிதம். ஆனா அதுல ஒரு அம்சம் என்னது? ந சுவாதந்திரியேன அதிகாரா அஸ்தி. அதை கவனிக்கணும். ஸ்திரீணாம் அதிகாரா அஸ்தி, கர்மசு சர்வத்திர அதிகாரா அஸ்தி, பரந்து சுவாதந்திரியேன நாஸ்தி. அதுதான் சொல்ற. அதிகாரா சாதிதா சத்தியம் நது சுவாதந்திரியேன குதஹ ந ஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி இத்யாதினா தஸ்ய நிஷித்தத்வாத், சுவாதந்திரியேன அதிகாரஸ்ய நிஷித்தத்வாத் இத்யர்த்தः. பங்கி அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? சுவாதந்திரியேன கர்த்திருத்வே பிரயோகத்வயஸ்யாபி வைகுண்யாபத்தேஷ்ச. இதுல இன்னொரு ஒரு தோஷம் காமிக்கிறா. ஒருவேளை சுவாதந்திரியேன தாசாமபி அதிகாரா அஸ்தி அப்படின்னு வச்சிருந்தால் என்ன ஆகும் தெரியுமோ? ரெண்டு கர்மாவும் கெட்டு போயிடும். எப்படின்னு பாருங்க. இங்க புமான் ஒருத்தன் பண்றான், அங்க ஸ்திரீ ஒருத்தி பண்றான்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஸ்திரீ பண்ணக்கூடியதான கர்மா சுவாதந்திரியமா அதிகாரம் இருந்து பண்ண ஆரம்பிச்சால் அதுல சில இடங்கள்ல அந்த கர்த்தா பண்ண வேண்டியதான, அதாவது பர்த்தா பண்ண வேண்டியதான சில அங்கங்கள் அங்க இருக்கு. அதே மாதிரி இவன் பண்ணக்கூடியதான அனுஷ்டானத்துல அவனுடைய மனைவி இருக்காளே, மனைவியினால பண்ண வேண்டிய கர்மாக்கள்னே சிலது உண்டு. அது அவதான் வந்து பண்ணி ஆகணும். அப்போ இங்க என்ன கிடைக்காது? மனைவி இருக்க மாட்டான் இந்த இடத்த பண்றதுக்கு, அங்க பர்த்தா இருக்க மாட்டான். அப்போ ரெண்டு கர்மாவும் கெட்டு போயிடும் இல்லையா? அதுதான் இங்க சொல்ல பாருங்க. சுவாதந்திரியேன கர்த்திருத்வே பிரயோகத்வயஸ்யாபி வைகுண்ய ஆபத்தேஷ்ச கதம் யஜமான கர்த்திருக்க பிரயோகே பத்னி கர்த்திருக்க ஆஜ்யாவேக்ஷனாதி லோபாத். எஜமான கர்த்திருக்க பர்திரு கர்த்திருக்கன்னு வச்சுப்போம் புரியறதுக்காக. கர்த்திருக்க கர்மணி ஆஜ்யாவேக்ஷனம்னு ஒரு கர்மா. இது யாரு பண்ணணும்? பத்னி பண்ணணும். அப்போ இங்க அந்த பத்னி இருக்க மாட்டா, ஏன்னா சுதந்திரமா கர்மா பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? இந்த இடத்துல அந்த ஆஜ்யாவேக்ஷனம் கெட்டு போயிடும். அதை பண்றதுக்கு பத்னி இருக்காங்கிறதுனால கர்மாவுக்கு வைகுண்யம் வந்துடும்.
கர்ம லோபகா வந்துடும். அதுதான் கர்ம வைகுண்யம்னு சொல்லிட்டு இருக்கும். இப்படி ஒன்னாச்சா பிரயோகத்வயஸ்யாபி வைகுண்யாபத்தேஷ்ச யஜமான கர்த்திருக்க பிரயோகே பத்னி கர்த்திருக்க ஆத்யாவேக்ஷனாதி லோபாத் ஒண்ணு. பத்னி பிரயோகேச்ச யஜமான கர்த்திருக்க ஆத்யாவேக்ஷனாதி லோபாத். சரி, பத்னி கர்த்திருக்கமான கர்மா இருக்கே அங்கேயும் ஆத்யாவேக்ஷனம் உண்டு. அது ரெண்டு பேரும் தனித்தனியா பண்ண வேண்டியது தானே, அல்லது சேர்ந்து பண்ண வேண்டியதா இருந்தாலும் அங்க என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டால் எஜமான கர்த்தகமான ஆத்யாவேஷனம் நடக்காது, லோபம் ஆயிடும். இப்படி ரெண்டு கர்மாவும் விகுணம்னு ஆயிடும். அத்தஹா அப்போ எப்படி அதிகாரம்? அத்தஹா தம்பத்யோஹோ சஹாதிகாரஹ, அந்த பர்த்தா பத்னி ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்புலதான் அதிகாரம் கர்மாவுல. இதுதான் சஹாதிகாரஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தம்பத்யோஹோ சஹாதிகாரஹா சஹாதிகாரத்வேச்சா. சரி, அப்படின்னு சொன்னா சஹாதிகாரஹான்னு சொன்னா ஸ்திரீணாபி அதிகாரஹா அஸ்தின்னு ஆச்சு. இப்பயும் கூட பூர்வோக்த விரோதம் இருக்கே. என்ன விரோதம்? அக்னி இல்லை, அத்தியன விதி சித்தமான வித்யா இல்லை, இருந்தாலும் அதிகாரஹா இருக்கு அப்படிங்கிறது விரோதம் தானே. சொன்னதுக்கு விரோதம் தானே. முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இப்ப விரோதம் வந்துட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எஜமானனுக்கு அக்னி ஆதான சித்தமான அக்னி இருக்கு, அத்தியன சித்தமான வித்யா இருக்கு. அதுவே இந்த ஸ்திரீகளுக்கும் கிடைக்கும், பத்னிக்கும் கிடைக்கும். அதுவே போதுமானது. சஹாதிகாரத்வேச்ச யஜமான வித்யா ஏவ பத்னியாக அப்படி காரிய சித்தேஹே ந ஞானம் வினா தஸ்யாக அதிகாரானுபபத்தி. ஞானம் இல்லை, அத்தியன விதி சித்தமான வித்யா இல்லை. ஞானம்னா இங்க அத்தியன விதி சித்தமான வித்யான்னு அர்த்தம். அந்த வித்யா இல்லை, அதனால அதிகாரா இல்லைன்னு சொல்லாதீங்க, சொல்ல வேண்டாம். ஏன்னா தன்னுடைய அந்த எஜமான பர்த்தா இருக்காரே அவருடைய வித்யா இருக்கே, ஞானம் இருக்கே, அதுவே இவளுக்கும் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். காரிய சித்தேகே ந ஞானம் வினா தஸ்யாக அதிகார அனுபவத்தி. பாணிகிரகணாத்து சகத்துவம். இது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்மிருதி வச்சனத்தை காமிக்கிறான். பாணிகிரகணாத்து சகத்துவம் கர்மசு. இந்த பாணிகிரகணத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா கர்மாக்கள்லையும் சகத்துவம் சகாதிகாரா வர்த்ததே. பாணிகிரகணாத்து சகத்துவம் கர்மசு ததா புண்ணிய பலேஷு ச. அதுலயும் கர்மஜன்யமான புண்ணிய பலேஷு ச இதி வசனேன ஸ்திரியாக அதிகார நிர்ணயாச்ச. இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுது இல்லையா? இதுக்கப்புறம் நிஷாதஸ்தபதேஹே இவ அத்யயன விதி சித்த ஞான விரஹிணஹ அபி ஏதயா நிஷாதஸ்தபதிம் யாஜயேத் இதி வசனாத் நிஷாத இஷ்டியாம். சில இடத்துல, அதாவது விசேஷமான விதி இருக்கிற இடத்துல வித்யை இல்லைன்னாலும் கூட அந்த விசேஷ விதியினால அந்த வித்யை இல்லாதவருக்கும் என்ன கிடைக்கிறது? அதிகாரம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இடத்தை ஒண்ணு காமிக்கிற. நிஷாதஸ்தபதிம் யாஜயேதுன்னு இருக்கு. ஏதையா நிஷாதஸ்தபதிம் யாஜே. ஏதையா இஷ்டியா, ஒரு இஷ்டியானது விதிக்கப்படுகிறது. யாரை உத்தேசிச்சு? நிஷாதம் உத்தேசிச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அத்தியனம் இல்லைன்னாலும் கூட இந்த வாக்கியம் இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ரசகாரஹா விஷயத்த, அதை போலதான் இங்கேயும் நிஷாதஸ்தபதேஹே இவ அத்தியன விதி சித்த ஞான விரஹிணஹா அபி. அத்தியன சித்தமான ஞானம் இல்லைன்னாலும், வித்யா இல்லைன்னாலும் வச்சன பலாத் ஏதாதிருஷ கர்மசு அதிகாரஹ அஸ்தி. ஏதயா நிஷாதஸ்தபதிம் யாஜயேத் இதி வச்சனாத் நிஷாதேஷ்டியாம் அதிகாரஹ அஸ்தி. சரியா? இது இதுக்கு ஸ்திரீனாமப்பி அதிகாரஹா அஸ்திங்கிறதுக்கு இதுவும் ஒரு திருஷ்டாந்தம். அத்தியனம் இல்லைன்னாலும் இப்படி வசனம் இருக்கிறதுனால சகாதிகாரஹா வந்துடுறது, அத்தியனம் இல்லாமலும் வந்துடும் அப்படிங்கறதுக்காக. நிஷாதஸ்தபதி சப்தேஹி நிஷாதம் ஸ்தபதிம் ச இதி கர்மதாரயः நது நிஷாதானாம் ஸ்தபதிஹி இதி ஷஷ்டி தத்புருஷः ஷஷ்ட்யர்த்தே லக்ஷணாபத்தேஹே. அதாவது இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அதிகரணத்தை விசாரம் பண்ணியிருக்கா. நிஷாதஸ்ச அசௌ ஸ்தபதிஷ்ச
அப்படின்னு கர்மதாரய சமாசம் வச்சுட்டு பார்த்தால் நிஷாதகான்னு லோகே பிரசித்தகம் யஸ்ய அத்தியனாதிஷு அதிகாரோ நாஸ்தி சஹ ரைவர்ணிகேதரா. இப்போ இந்த நிஷாத பதத்தினால அவனையே எடுத்துக்கிறதா, அதாவது நிஷாதஸ்ட ஸ்தபதிஷ்டான்னு கர்மதாரய சமாசத்தை வச்சிருந்தால் அந்த குறிப்பிட்ட மனுஷனை தான் குறிக்கிறது, அவனையே எடுத்துக்கிறதா, அல்லது நிஷாதானாம் ஸ்தபதிஹி நிஷாதானாம் பதிஹி தலைவன், இந்த தலைவன் யார் வேணா இருக்கலாம், திரைவர்ணிகனாவும் இருக்கலாம், இப்படி எடுத்துக்கிறதா, எதை எடுத்துட்டா தேவலாம் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணி பூர்வபக்ஷத்துல நிஷாதானாம் ஸ்தபதின்னு ஷஷ்டி தத்புருஷத்தை வச்சுப்போம். இப்படி வச்சிருந்தா என்ன ஆகும், அந்த நிஷாத ஸ்தபதிஹி இந்த அத்தியன சித்தமான வித்யாவான் திரைவர்ணிகத்தை இருக்கக்கூடிய இருக்கா இல்லையா, அவளுக்கு சித்திக்குமே, தலைவனா இருப்பான் இல்லையா, நிஷாத ஸ்தபதியா இருப்பான் இல்லையா. அப்ப என்ன ஆகும், அத்தியன சித்தமான வித்யாவந்தம் பிரத்யேவ அயம் விதிஹி பிரவர்த்ததே அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றா, பூர்வபக்ஷா. பூர்வபக்ஷி இப்படி சொல்லிட்டு இருக்கா. இது புரிஞ்சிருக்கா எப்படின்னு, பூர்வபக்ஷம் எப்படி சொல்றான்னு புரியுது. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன வருதுன்னு கேட்டா, சமாசங்கள்ல தத்புருஷ சமாசத்துல பூர்வபதே லக்ஷணா சொல்ல வேண்டியதா இருக்கு. நிஷாதானாம் அப்படிங்கிற இடத்துல நிஷாத சம்பந்தியர்த்தே லக்ஷணா. ஆனா கர்மதாரய சமாசம் சொன்னா லக்ஷணா கிடையாது. நிஷாதஸ்ச அசௌ ஸ்தபதிஷ்சன்னு கர்மதாரய சமாசம் பண்ணினால் நிஷாத ஸ்தபதின்னு ஒரு பதம், அதை எப்படி வேணா நம்ம சமாசம் பண்ணிக்கலாம். தத்புருஷ சமாசம் பண்ணியும் அர்த்தம் பண்ணி கொடுக்கலாம், அல்லது கர்மதாரய சமாசம் சொல்லியும் அர்த்தம் பண்ணி கொடுக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது தத்புருஷ சமாசம் பண்ணினால் ஒரு நமக்கு அம்சம் கிடைக்கிறது. என்னது, அத்தியன விதி சித்தமான வித்யாவான் யார் இருக்கானோ அவனை நோக்கி இந்த விதி பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இதே கர்மதாரயத்தை எடுத்துட்டால் லக்ஷணா தோஷா கிடையாது. தத்புருஷ சமாசத்தை போல கர்மதாரய சமாசத்துல லக்ஷணா தோஷம் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன கிடைக்கிறது இதுல, யாருக்கு அத்தியனத்துல அதிகாரம் இல்லையோ அவரை பார்த்து இந்த விதி சொல்றதா ஆயிடும். இப்படி ரெண்டுத்துல எதை பண்றது அப்படின்னு கேட்கும்போது சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கிறா. இந்த அதாவது அத்தியனத்துல அதிகாரா இருக்கு இல்ல, இதெல்லாம் எப்போ முடிவு பண்ண வேண்டியதுன்னு கேட்டால் நிஷாதஸ்தபதிங்கிற பதத்தினுடைய அர்த்தம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பார்க்க போறோம். முதல்ல நிஷாதஸ்தபதிங்கிற பதத்தை எடுத்துட்டு இதை யார குறிப்பிடுறதுன்னு அர்த்த நிர்ணயம் பண்ற சமயத்துல நமக்கு இது யார சொல்றதுன்னு யோசிக்கிறோம் இல்லையா. நிஷாதஸ்தபதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணலாம், தத்புருஷ சமாசம் பண்ணி இந்த அர்த்தம் சொல்லலாமா, கர்மதாரய சமாசம் பண்ணி இந்த அர்த்தத்தை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல பின்னாடி வரக்கூடியதான கௌரவம் இருக்கே அது நமக்கு உபஸ்திதமா இல்லை. அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ற சமயத்துல நமக்கு எது லாகவமா இருக்கு, எந்த சமாசத்தை ஆசிரியச்சுண்டா லாகவமா இருக்கு, கர்மதாரயத்தை ஆசிரியச்சுண்டாதான் லாகவம், ஏன்னா லட்சணா கிடையாது. அப்போ அந்த பதத்தினுடைய அர்த்த நிர்ணயம் பண்ற சமயத்துல லாகவ கௌரவத்தை அந்த சமயத்துக்கு உண்டான நம்ம லாகவ கௌரவத்தை நிர்ணயம் பண்றதா இருந்தால் கர்மதாரயத்தை தான் ஆசிரியக்கணும். அப்படி கர்மதாரயத்தை ஆசிரியிச்சால் அந்த விதி யாரை பார்த்து இந்த கர்மாவை யாரை உத்தேசிச்சு இந்த கர்மா விதிக்கிறதுன்னு கேட்டால் நிஷாதகான்னு யாரு பிரசித்தமா இருக்கான லோகத்துல அத்தியனத்துல அதிகாரம் இல்லாதவன் அவனை பார்த்துதான் இந்த விதி பிரவர்த்திக்கிறது. இது கௌரவமாச்சே அப்படின்னு சொன்னா, கௌரவம் தான் யாரு இல்லைன்னு சொன்னா, பதத்துடைய அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கும் பொழுது எனக்கு இந்த கௌரவம் தெரியல, அப்ப நான் அந்த நிர்ணயம் பண்றதுக்கு எது லாகவும் எது கௌரவம் அதை மட்டும்தான் யோசிச்சேன், அதை நிர்ணயம் பண்ணி கொடுத்தாச்சு. அதன் பிறகு ஒரு கௌரவம் வந்தா வரட்டும், அதுக்கு என்ன சொல்லுவா சாஸ்திரத்துல, பலமுக கௌரவம் அப்படின்னு சொல்லுவா. என்ன சொல்லுவா, பலமுக கௌரவம். அதாவது அர்த்த நிர்ணயம் பண்ற சமயத்துல நமக்கு எந்த கௌரவம் தென்படலை, பின்னாடி வரக்கூடிய கௌரவம் அந்த பதத்துடைய அர்த்த நிர்ணயம் பண்ணும் போது எது லாகவம் எது கௌரவம் அதை மட்டும்தான் நம்ம விசாரிச்சுன்னு பண்ணணும்.
பண்ணினதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு கௌரவம் வரும். என்ன தெரியுமா? அத்தியன சித்தமான வித்யா இல்ல, இந்த கர்மாவை பண்ற அளவிற்கு அவனுக்கு தேவையான வித்தியை நம்ம கொடுக்கணும். இது கௌரவம் தான். ஆனாலும் என்ன பண்றது, இது அர்த்த நிர்ணயம் பண்ணினதுக்கு அப்புறம் வந்த விஷயம் தானே. பண்ணும்போது இதெல்லாம் உபஸ்திதமா இல்லையே. அப்படிதான் இது பலமுக கௌரவம் அதோஷாய அப்படின்னு சாஸ்திரத்துல நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கா. அப்போ இது தோஷம் இல்லை. அதுதான் இங்க சொல்றா. நிஷாத ஸ்தபதி சப்தேஹி நிஷாதம் ஸ்தபதிஞ்ச இது கர்மதாரயா நது நிஷாதானாம் ஸ்தபதிஹி இது ஷஷ்டி தத்புருஷா. ஷஷ்டியர்த்தே லக்ஷணாபத்தே ஏதாவாம்ஸ்து விசேஷா. என்னது? நிஷாதஸ்ய அத்தியன சித்த ஞானாபாவேன ஏதஸ்யைவ விதேஹே, இந்த விதிக்கே என்ன வந்துடுறது, அவனுக்கு தேவையான அளவு வித்யாவை கொடுக்கணுங்கிற அம்சத்தையும் இந்த விதியை சொல்லி கொடுக்கிறது. ஏதஸ்யைவ விதேஹே தத் கர்ம ஔபயிக, அந்த கர்மாவை, அதாவது அந்த இஷ்டி இருக்கே, நிஷாத ஸ்தபதிக்கு உத்தேசிச்சு சொல்லப்பட்ட இஷ்டி, அதை பண்ற அளவுக்கு தேவையானதான வித்யா ஞானம் ததபேட்சகத்துவம் விதேகே அஸ்தி. அந்த அளவுக்கு தேவையான வித்யையே இவனுக்கு கொடுக்கணுங்கிறது இந்த விதியினாலேயே தெரிகிறது. பத்னியாஸ்து தாதிருஷ ஞான அபாவே அப்படி. ஆனா இங்க பத்னிக்கு அப்படி தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த கர்மாவுக்கு பண்ண வேண்டிய அளவுக்கு ஞானம் எதுவோ அது ஆக்ஷேபிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அந்த எஜமானுக்கு தெரியுமே, அது அவனுக்கு தெரிஞ்சாலே அந்த பத்னிக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் கணக்கு. அதனால இங்க அதுவும் கிடையாது. நிஷாத ஸ்தபத்தின் இடத்துல எப்படி நமக்கு அந்த கர்மாவை பண்ண வேண்டிய அளவுக்கு அவனுக்கு ஞானம் வேணும்னு அந்த விதியை சொல்லி கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு கூட இங்க சொல்லி கொடுக்காது. ஏன்னா எஜமானுக்கு இருக்க அது போதும் அப்படின்னு. பத்னியாஸ்து தாதுஷ ஞான அபாவே அப்படி யஜமானேன சகாதிகாராத் தஸ்ய ச யஜமானஸ்ய தாதுஷ ஞானவத்வாத் தேனைவ அதிகாரேன தஸ்யாஹ பத்னியாஹ காரியசித்தேஹ ந உத்தரக்ரது விதீனாம் ஞான அபேட்சகத்துவம். பத்னியாஹ ஞானாபேட்சா நாஸ்தி. நிஷாதஸ்தபதிக்கு வேணும், அந்த கர்மா பண்ற அளவுக்காவது வேணும். இங்கே பத்னியாக ததபி நாபேட்சதே. புரிஞ்சுது இல்லையா? அது ஏது பத்னி மாத்திர கர்த்திருக்காக பதார்த்தாக. இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சில இடங்கள்ல அந்த எஜமானன் கூட பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பத்னி மாத்திரம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுல மாத்திரம் அவளுக்கு தேவையான ஞானம் வேணும், வித்யா ஞானம், அந்த அளவுக்கு மட்டும் சொல்லி வச்சுடுவா. ஏது பத்னி மாத்திர கர்த்திருக்காக பதார்த்தாக ஆத்யாவேக்ஷணாதய தே அவைகள் ஞானம் வினா அசக்தியானுஷ்டானாக இதி தத்விதீனாம் ததாக்ஷேபகத்துவம் ஸ்வீக்கிரியதே. எந்த கர்மாக்கள் பத்னி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அந்த கர்மாக்களுக்கு பண்ண வேண்டிய அளவுக்கு ஞானம் அந்த விதிகள் ஆக்ஷேபிக்கும் பத்னிக்கு. அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா சொல்லி கொடுத்துருவா. இந்த மந்திரங்களை பத்னி தான் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம ஸ்மார்த்தத்திலேயே நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சில மந்திரங்களை பத்னிக்கு நம்ம சொல்ல வைக்கிறோம். அந்த சமயத்துல எதுக்கு அப்படின்னா அந்த விதியே அந்த பத்னியை சொல்லும்படி செய்யறது, அவளுக்கு இந்த மந்திரம் உண்டுன்னு சொல்லி கொடுக்கறது, அந்த ஞானம் வேணும்னு சொல்லி கொடுக்கறது, வித்யாக்ஷேபம் பண்றது. அதை போலதான் ஸ்ரௌதத்திலையும் தத்விதீனாம் ததாக்ஷேபகத்துவம் விதீயதே ஸ்வீக்கிரியதே. இதுவரையும் புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த அம்சம் புரிஞ்சது இல்லையா? தத் சித்தம் அத்தியன விதி சித்த ஞானஸ்ய ஆதான சித்த அக்னிமத்தாயாச்ச உத்தர கர்மசு அதிகாரி விசேஷணத்துவம் இது ஏதாவதா சித்தம். ஏவம் சாமர்த்தியஸ்யாபி அதிகாரி விசேஷணத்துவம். சாமர்த்தியமும் வேணும். சாமர்த்தியம்னா என்னது? அந்தந்த கர்மாக்களை பண்ற அளவுக்கு சக்தி அதுவும் வேணும். அசமர்த்தம் பிரதிவித்ய பிரவருத்தேஹே. சாமர்த்தியம் இல்லாதவன குறித்து இந்த விதிகள் பிரவர்த்திக்காது. ஏன்னா ஆக்கியாதானாம் அர்த்தம் புருவதாம் சக்தி சககாரிணி நியாயா. இந்த விதிகள் இருக்கே, இது தன்னுடைய அர்த்தத்தை விதிக்கிற அந்த அம்சத்து யாரை பார்த்து விதிக்கும்னு கேட்டா சமர்த்தனை படுத்தி தான். சமர்த்தனா இல்லைன்னா அங்க சக்தி சககாரிணின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? அங்க அவனை பார்த்து இந்த விதிகள் பிரவர்த்திக்காது.
தச்ச சாமர்த்தியம் காமியே கர்மணி அங்க பிரதான விஷயம். அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சமர்த்தம் பிரத்யேவ பிரவர்த்தத்தை சரிதான். ஆனா காமிய கர்மாக்கள்ல ஒரு மாதிரியும் நித்திய கர்மாக்கள்லயும் ஒரு மாதிரியும் இருக்கும். அதாவது காமிய கர்மாக்களை பண்றதா இருந்தால் அவனா விருப்பப்பட்டு தானே பண்றான். அப்போ முழுதும் அனுஷ்டிப்பதற்கு அங்க பிரதானத்தை யதாவிதி பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவன் தான் பண்ணணும். ஆனால் நித்திய கர்மாக்களுக்கு அப்படி இல்லை. சிலது அங்கங்கள் விட்டு போனாலும் சரி, அங்கங்கள் பண்ண முடியலனாலும் சரி, பிரதான மாத்திரம் பண்ண முடியுமா இருந்தாலும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த வித்தியாசத்தை இப்ப சொல்ல போற பாருங்க. தச்ச சாமர்த்தியம் காமியே கர்மணி அங்க பிரதான விஷயம். காமிய கர்மாவல நஹி அங்க அசமர்த்தா பிரதான மாத்திர சமர்த்தஸ்ச காமியே கர்மணி அதிகாரி நஹி அதிகாரி. பிரதான மாத்திர अनुष्ठाने समर्थः अंगानि कर्तुं न प्रभवति चेत् तस्य अधिकारो नास्ति काम्य विषये. प्रधान विधेः अंगविध्येकवाक्यतापन्नस्य सांग कर्म समर्थम प्रत्येव प्रवृत्तेः. பிரதான விதியானது அங்க விதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அது இப்படி அங்க விதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான பிரதானம் தானே சாதனம். அப்போ அங்க விதிகளை பண்ண முடியலன்னு சொன்னா அவனுக்கு இங்க அதிகாரம் கிடையாது. பிரதான விதேகே அங்க வித்யேக வாக்கியதாபன்னஸ்ய சாங்க கர்ம சமர்த்தம் பிரத்யேவ. இந்த அங்கங்களுடன் கூடிய பிரதானத்தை செய்வதற்கு அனுஷ்டிப்பதற்கு எவன் சமர்த்தகாவோ அவனை நோக்கிதான் இந்த விதியை பிரவர்த்திக்கும். யதா விநியோகம் அதிகாராத். இப்போ இந்த அங்கங்களுடன் கூடிய பிரதானத்துக்கு தானே கரணத்துவேன விநியோகா சாதனத்துவேனா. அப்போ விநியோகா அப்படின்னு சொன்னா பிரயோகமும் அப்படிதான் கிடைக்கும். அங்கங்களுடன் கூடிய பிரதானத்தை யார் அனுஷ்டிக்க முடியறதோ அவனுக்கு தான் அந்த பிரயோக விதியும் போய் சேரும். யதா விநியோகம் அதிகாராத். இது புரிஞ்சுது இல்லையா? யதா விநியோகம் அதிகாரன்னு அர்த்தம். விநியோக விதி எப்படி விதிக்கிறதோ பிரதான கர்மாவை அங்கங்களுடன் கூடியதான பிரதான கர்மாவை விநியோகிக்கிறது சாதனமாக. அப்போ எப்படி விநியோகிக்கிறதோ அப்படிதான் அதிகாரமும் கிடைக்கும். எதிஹி சமர்த்தம் பிரத்யேவ பிரவருத்தோ கயாச்சித் ஸ்ருத்யா விரோதா ஸ்யாத் ததா அசமர்த்தஸ்யாபி அதிகாரா ஸ்யாத். இது ஒரு விசாரம் தான். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது இப்படி விதியானது அங்க பிரதானங்களை அனுஷ்டிப்பதற்கு யாரு சமர்த்தனோ அவனை உத்தேசிச்சுதான் விதி பிரவர்த்திக்கும் அப்படின்னு ஒரு விதி சொல்லி கொடுத்தது. இப்படி சொல்லி கொடுத்தது இன்னொரு விதிக்கு விரோதமா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? விகல்பகா வந்துடும். ஒரு விதி என்ன பண்றது? அங்கங்களுடன் கூடியதான பிரதானத்தை அனுஷ்டிப்பதற்கு யாரு சமர்த்தனா இருக்கானோ அவன் தான் இதுல பண்ணணும், அவன் தான் இவனை பிரவர்த்திக்கணும்னு சொல்றது. இப்படி ஒரு விதி சொல்றது. இன்னொரு விதி அதுக்கு விரோதமா இருக்குன்னு வச்சுப்போம். ஒருவேளை இருந்தால், அப்படி எதுவும் கிடையாது. அப்படி இருந்தால் ஷோடசினம் கிருண்ணாதி ஷோடசினம் நகிருண்ணாதி அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு விரோதமான ஸ்ருதிகள் இருந்தால் அங்க நமக்கு விகல்பகா வரலாம், விரோதா வரலாம். ஆனா அப்படி எங்கேயும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே காமிய கர்மாக்கள்ல அங்கங்களுடன் கூடிய பிரதானம் பண்றதுக்கு யாரு சமர்த்தனோ அவனைத்தான் பண்ண சொல்றது. இப்படியும் பண்ணலான்னு இன்னொரு விதியெல்லாம் இல்லை. அதுதான் சொல்றான். எதிஹி சமர்த்தம் பிரத்யேவ பிரவருத்தோ கயாச்சித் ஸ்ருத்யா விரோதா ஸ்யாத். வேற ஒரு ஸ்ருதியோட விரோதம் இருக்குமே ஆனால் ததா அப்போ என்ன ஆகும்? அசமர்த்தனும் கூட இதுல பிரவர்த்திக்கலாம்னு வரும். அப்படி எந்த ஒரு விரோதமும் இல்லை ஸ்ருதிகளுக்குள்ளார. எல்லா காமிய கர்மா விதிக்கக்கூடிய ஸ்ருதிகளும் சமர்த்தம் பிரத்யேவ பிரவர்த்தந்தே. நச்ச விரோதா அஸ்தி ஸ்வர்காம ஸ்ருதேஹே சமர்த்தம் பிரத்யேவ பிரவருத்தோ விரோதாபாவாத். பாருங்க, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதங்கிற வாக்கியம் காமிய கர்மா விதிக்கக்கூடிய வாக்கியம். இது யாரு சமர்த்தனா இருக்கானோ அங்கங்களுடன் கூடிய ஜோதிஷ்டோமத்தை பண்றதுக்கு சமர்த்தனா இருக்கானோ அவனை பிரவர்த்திக்க வைக்கிறது. சரி, இந்த விதிக்கு ஏதாவது விரோதமா இன்னொரு விதி இங்க தெரியறதா? இப்படி அசமர்த்தனா இருந்தாலும் ஜோதிஷ்டோமத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்கேயாவது விரோதமா இன்னொரு விதி நமக்கு தென்படுறதா அப்படின்னு கேட்டா எங்கேயும் இல்லை.
அப்ப என்ன தெரிகிறது? அவசியம் விரோதம் இல்லைங்கிறதுனால சமர்த்தம் பிரத்யேவ அயம் விதி பிரவர்த்ததே அப்படின்னு தெரிகிறது. பிரத்யுத இதற்கு மாறாக சமர்த்தம் பிரதி பிரவருத்தா பிரதான விதேகே அங்கவாக்கியைக வாக்கியதயா பிரதிபன்னஸ்ய அங்க சாஹித்யஸ்ய பாதாபத்தேஹே. ஒருவேளை சமர்த்தம் அசமர்த்தம் உபயம் பிரத்யபி விதி பிரவர்த்ததே அப்படின்னு வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அசமர்த்தம் பிரதி பிரவருத்தா ஸ்ருதி பிரதான விதேகே அங்கவாக்கியைக வாக்கியதயா பிரதிபன்னஸ்ய அங்க சாஹித்யஸ்ய பாதாபத்தே. ஒருவேளை அசமர்த்தம் பிரத்யபி பிரவர்த்ததே விதின்னு சொன்னா என்ன ஆகும்? அங்க வாக்கியங்களுடன் கூடிய பிரதான வாக்கியமானது இந்த பிரதான கர்மாவை விதிச்சது இல்லையா? அதாவது அங்கங்களுடன் கூடிய பிரதானத்தை அனுஷ்டிப்பதற்காக விதிச்சிருக்கு. இப்போ அங்கங்களை பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லையா அவனுக்கு? இல்லைன்னாலும் அவனை குறிச்சும் இந்த விதி பிரவர்த்திக்கிறதுன்னா என்ன ஆகும் தெரியுமோ? அவன் என்ன பண்ணுவான்? அங்கங்களை அனுஷ்டிக்காமல் பிரதானத்தை மட்டும் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் அங்கங்களை பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லையே. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? இந்த விதியினால நமக்கு தெரிஞ்சதே அங்கங்களுடன் கூடிய பிரதானத்துக்கு ஒரு சாகித்யம் இருக்குன்னு, அது கெட்டு போச்சு. அப்ப என்ன ஆச்சு? விதி விரோதம் தான் கிடைச்சது, விதியினால் சொல்லப்பட்ட சாகித்யம் தான் கெட்டு போச்சு இல்லையா? அதான் இங்க சொல்றான், அசமர்த்தம் பிரதி பிரவருத்தாக விதயான்னு வச்சுக்கலாம். பிரதான விதேகே அங்க வாக்கியைக வாக்கியதயா பிரதிபன்னஸ்ய அங்க சாஹித்யஸ்ய பாதாபத்தே. இந்த பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இப்போ இது முடிஞ்சது. அடுத்தது நித்தியவத்து ஸ்ருதானாம் அங்கானாம் பாக்ஷிகத்துவ பிரசங்காச்ச. அது மட்டும் இல்ல, இன்னும் இந்த நித்திய காமிய கர்மாக்களை சொல்லிட்டு இருக்கா. காமிய கர்மாக்கள்ல அங்கங்கள் இருக்கே, அந்த அங்கங்கள் நியதமா பண்ண வேண்டியவைகள். ஜோதிஷ்டோமத்துக்குன்னு இருக்கக்கூடிய, அதாவது சொர்க்க சாதனமா இருக்கக்கூடிய காமியமா இருக்கக்கூடிய ஜோதிஷ்டோமத்தை எடுத்துப்போம். அந்த ஜோதிஷ்டோமத்துல சில அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்கள் எப்படிப்பட்டவைகள்னு கேட்டா நியதமா அனுஷ்டிக்க வேண்டியவைகள். இப்போ இந்த விதியானது சமர்த்தம் பிரத்யபி பிரவர்த்ததே அசமர்த்தம் பிரத்யபி பிரவர்த்ததே அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமோ? சில சமயத்துல அந்த அங்கங்கள் அனுஷ்டிக்கப்படும், சில சமயத்துல அனுஷ்டிக்கப்படாது, இப்படின்னு அநியதமா ஆயிடும். ஆனா அந்த அங்கங்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டா ஜோதிஷ்டோமத்துல நியதமா நித்தியமாக விதிக்கப்பட்டிருக்கு. அவைகளுக்கு இப்ப என்ன ஆயிடும்? அநியதத்துவம் வந்துடும், அனித்தியத்துவம் வந்துடும். பாருங்க, நித்தியவத்து ஸ்ருதானாம் அங்கானாம் பாக்ஷிகத்துவ பிரசங்காச்ச. பாக்ஷிகத்துவம்னா இதுதான், நியதமா பண்றதா இருந்தால் அது பாக்ஷிகம் இல்லை, அதுக்கு நியதத்துவத்துக்கு ஆப்போசிட் பாக்ஷிகத்துவம். வேணா பண்ணுவா, சில பேர் முடிஞ்சா பண்ணுவா, சில பேர் பண்ண மாட்டான் அப்படின்னு ஆயிடும். அத்தஹா சாங்கே பிரயோகே சமர்த்தசீவ காமியே கர்மணி அதிகாரஹா. எவன் ஒருத்தனுக்கு அங்கங்களுடன் கூடியதான பிரதான கர்மாவை அனுஷ்டிப்பதற்கு சாமர்த்தியம் இருக்கோ அவனுக்குத்தான் காமிய கர்மாவில அதிகாரஹா. நித்திய கர்மணாம் தூ அங்கேஷு யதாசக்தி நியாயா. அப்படின்னு அர்த்தம், பிரதானத்தை அவசியம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், அங்கங்களை பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு. தானிஹி யாவஜ்ஜீவ ஸ்ருத்யா யாவஜ்ஜீவம் கர்த்தவியத்வேன சோதிதானி. யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதின்னு இருக்கு. பிராணன் உள்ள வரையில சாயங்காலத்திலையும் பிராத காலத்திலையும் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும்னு இருக்கு யாவஜ்ஜீவம். இப்படி யாவஜ்ஜீவ ஸ்ருதியினால தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு நித்தியம். கர்த்தவியத்வேன சோதிதானி நச்ச யாவஜ்ஜீவம் கேனாபி சாங்கஹா பிரயோகா கர்த்தும் சக்கியதே. யாராலையும் யாவஜ்ஜீவன் அர்த்தம் வயசான காலத்திலையும் கூட அங்கங்களோடு சேர்ந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. அப்போ அந்த சமயத்தை என்ன பண்ணலாம்? பிரதானத்தையாவது விடாத பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். நச்ச யாவஜ்ஜீவம் கேனாபி சாங்கஹா பிரயோகா கர்த்தும் சக்கியதே. அதஹா நித்திய கர்மசு பிரதான மாத்திர சமர்த்தா அதிகாரி. நித்திய கர்மாக்கள்ல பிரதான மாத்திரத்தையும் பண்றவனா இருந்தா போதும், அங்கங்களே அனுஷ்டிக்கணும் தான். முடியலேன்னு சொன்னா பிரதானத்தையாவது பண்றதுக்கு சாமர்த்தியத்தை உடையவனா இருக்கணும். அதையும் பண்றதுக்கு சாமர்த்தியமா இல்லைன்னா பண்ணக்கூடாது.
பிரதானத்தையாவது பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும். அங்கானி தூ யாவந்தி கர்த்தும் சக்கியந்தே தாவந்தி காரியாணி, அங்கங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுஷ்டிக்கணும். காரியாணி இது ஆஸ்தாம் பகூத்யா, இதுவரையில நிறைய விஷயங்கள் பிரசங்கமா நிறைய சொல்லிட்டோம். இதோட இருக்கட்டும். சூரிபி பராக்கிராந்தத்வா அப்படின்னு அர்த்தம். பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த விஷயத்த ரொம்ப நல்லா பெரிய விசாரமே பண்ணியிருக்கா. அதனால நாம இது பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தத் சித்தம், என்ன சித்தம்? பலஸ்வாமிய போதகா விதி அதிகார விதி இது. பலஸ்வாமியத்தை சொல்லக்கூடிய விதிதான் அதிகார விதி என்பது சித்தம். ததேவம் நிரூபிதம் சதுர்வித பேத நிரூபணேன விதேகே பிரயோஜனவத் அர்த்த பர்யவசானம். இதுவரையில் என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டா 4 விதமான விதிகள் நிரூபிச்சோம். அந்த விதிகளுக்கும் பிரயோஜனவத் அர்த்த பர்யவசானம் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டோம். அப்படிங்கிறதாக இந்த பூர்வபாகம் இதோட முடிக்கிறார். உத்தர பாகத்தை நாம அடுத்த வர கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த